வணக்கம். ராஜயோக வாஸ்துலேருந்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க. நம்ம ராஜயோக வாஸ்துன்னு பண்ணி கொடுத்து தமிழ்நாட்டில் எல்லா ஒரு மக்கள் மாவட்டத்துக்கும் செஞ்சு கொடுத்து மக்கள் பெருமையாக இருக்காங்க. இதில் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதிய இடம் வாங்கிறதுக்கு கிரக பலன் எப்படி இருந்தால் அந்த புதிய இடம் வாங்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி கிரக பலன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். கிரக பலன் செவ்வாய் திசையும் புதிய மனை வாங்கும் யோகம். அதை மண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த மண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் எந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு புதிய இடம் வாங்க முடியும். இது ஒரு 25 வயசுக்கு மேலே தான் எல்லோரும் இடம் வாங்குவோம். ஒரு 25-30 வயசுக்கு மேலே எல்லோரும் இடம் வாங்குவோம். இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, மேச லக்னம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மேசத்தில் செவ்வாய் ஆட்சியில் இருக்கணும். மேசத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி ஆட்சி பெற்று திசை நடக்க வேணும். அது வயசு எதுவாக இருந்தாலும் சரி, 25 வயசுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் சரி, மேசத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருந்து, அந்த மேசத்தில் இருக்க செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்து திசை நடத்தினால் 7 ஆண்டுகள் அவங்க திசை. செவ்வாய் திசை 7 வருஷம். அப்போ அந்த 7 வருஷம் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த திசை நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த 7 வருஷம் செவ்வாய் திசையில் பூமிக்காகன் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு சம்பந்தப்பட்ட பூமிக்காரன் என்று சொல்லக்கூடிய பூமிநாதன் முருக பகவானுடைய திசையில் அவங்க வாழ்க்கையில் தொட்ட பொருள் தொடங்கும், வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க. செவ்வாய் திசையில் செவ்வாய் மட்டும் மேசத்தில் தனிச்சிருக்கலாம். மற்ற கிரகங்களை கூடியிருந்தால் பலன் வேறு. செவ்வாய் பகவான் மட்டும் தனிச்சு இருந்து உட்கார்ந்துருந்து அவங்க திசை நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் புது புது இடத்த வாங்குவாங்க. அந்த 7 வருஷத்துக்குள்ள வீடு வாங்குவாங்க, காடு வாங்குவாங்க, வயல்வெளி வாங்குவாங்க, வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே செவ்வாயை குரு பார்த்துட்டாலோ அல்லது இந்த செவ்வாயோட குரு கூடி இருந்தாலோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த செவ்வாய் திசை அவங்களுக்கு ராஜயோகமான பொற்காலமான திசை. அவங்க வாழ்க்கையிலேயே அந்த செவ்வாயோட குரு கூடி இருந்தாலும் சரியே அல்லது குரு பார்த்து இருந்தாலும் சரி, 5, 7, 9 ஆக எங்கேருந்து குரு வேணாலும் அந்த செவ்வாயை பார்க்கலாம். குரு எங்கே இருந்தாலும் 5, 7, 9வது பார்வையாக செவ்வாய் பார்த்துட்டா குருமங்க யோகம் அப்படின்னு வந்துடும். குருன்னா இறைவன், மங்களம்னா செவ்வாய். அப்போ இறைவன் அருளால் ஏற்கனவே ஆட்சி பெற்றிருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால பஜார் வீதியிலையும் மெயின் ரோட்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான இடத்த, அழகான வீட்டை வாங்குவாங்க. அல்லது இடத்த வாங்கி பிரித்து வீடு காலி மனையை வாங்குவாங்க, கட்டின வீடு வாங்குவாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டி கட்டுறது, போக்குவரத்து பூரா அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய அளவுக்கு மீறி அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு ராஜயோகம் இந்த ஒரு 50 வயசு ஒருத்தருக்கு நடக்குது, இதில் இந்த 7 வருஷம் வாழ்க்கை எனக்கு சூப்பராக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 75 வயசு ஆகுது, இந்த 75 வயசில் இந்த 7 வருஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இடம் வாங்கினேன், வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தேன்னு சொல்லுவாங்க. அது பூரா பார்த்தீங்கன்னா மேசத்தில் செவ்வாய் பகவான் இருந்து தனிச்சிருந்து இடம் வாங்குறது ஒரு 50%. அதே மேசத்தில் செவ்வாய் இருந்து அந்த மேசத்தில் இருக்கிற செவ்வாயை குரு பார்த்து திசை நடத்துது அப்படின்னா, குரு கூடியிருந்து திசை நடத்தினாலும் அவங்க அந்த 7 வருஷம் வாழ்க்கையில் அளப்பரிய சொத்துக்களை வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ செவ்வாய் மேசத்தில் இருக்கிறது விசேஷம். இது கடன் வாங்க வேண்டியதில்லை, போக்குவரத்து வாங்க வேண்டியதில்லை, எதுவும் வேண்டியதில்லை, அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்துடுவாங்க. இதே மாதிரி மேசத்தில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ அதிர்ஷ்டம் அப்படின்னா, அதே மாதிரி செவ்வாய் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதிர்ஷ்டம். விருச்சிகத்தில் செவ்வாய் தனியாக இருக்கணும். தனியாக இருந்து விருச்சிகத்திலிருந்து தசை நடத்தினாலும் அவர் சொந்த வீடு. அப்போ அவர் சொந்த வீட்டிலேருந்து தசை நடத்தினார் அப்படின்னா அதுவும் இந்த 7 வருஷ தசையும் அவங்களுக்கு மேன்மை வருவாங்க. கடன் கட்சி வாங்கி இடத்த கட்டி மேன்மை வருவாங்க. மேசத்தில் இருந்தால் கடன் இல்லாத வாங்கிக்கலாம். விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்து மேலே கொஞ்ச நாச்சு கடன் வாங்கிக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லையா,
அப்போ கொஞ்ச நாச்சும் கஷ்டம் கொடுப்பாரு. அதனால் நம்ம வந்து கடனை வாங்கி கொஞ்சம் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் கூட குரு பகவான் கூடியிருக்கலாம், அல்லது குரு எங்கே இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்துருக்கலாம். 5, 7, 9வது பார்வையாக குரு செவ்வாயை பார்க்கலாம். பார்த்துருந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படும். இந்த குரு மங்கள யோகம் ஏற்பட்டால் நல்ல இடத்துல பூமி வாங்குறது, கடன் போட்டு வாங்கினாலும் கடன் அடைச்சிடலாம். நீங்கள் ஒரு 10 லட்சம் போட்டு இடம் வாங்குறீங்க அப்படின்னா 2 லட்சம் தான் கையில் இருக்குது, மீதி 8 லட்ச ரூபா எனக்கு கடன் வாங்கி தான் வாங்கணுன்னாலும் கடன் வாங்கினாலும் அதனை கடன் கட்டி முன்னுக்கு வந்துடலாம். குரு பார்த்தால் கடனை கட்டி முன்னுக்கு வந்துடக்கூடிய யோகம் உண்டு. குரு பார்க்காவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோம், குரு பார்த்துட்டா சீக்கிரமாக கட்டி யோகத்துக்கு வந்துடலாம். அப்போ பரிபூரணமாக ஜோசியத்தில் இருக்கிற நுணுக்கத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஜாதகத்துக்கு இவங்க கடன் கட்டி வாங்கினாலும் முன்னுக்கு வருவாங்க, இவங்க கடன் கட்டி வாங்கலைன்னா முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கூற முடியும். அப்போ மேசத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ஜெயம், விருச்சிகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ஜெயம். இப்போ இந்த 2 கட்டத்துக்கும் பார்த்துட்டோம். இதே மாதிரி 3வது வந்து செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாவார் சனி வீட்டில். அப்படி சனி வீட்டில் வந்து செவ்வாய் உச்சமடைஞ்சு செவ்வாய் தசை நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, அந்த உச்சமடைஞ்ச தசை நடக்குது அப்படின்னா அவங்களும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு மேன்மைக்கு வருவாங்க. ஏன்னா அது சனியினுடைய வீடு. அப்போ அந்த சனியினுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்தது அப்படின்னா வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்பவும் யாருக்கும் எதுவும் கொடுக்காத, தர்மம் செய்யாத, தானம் செய்யாத, கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப அதாவது சனி பகவான் வீடு அப்படிங்கிறது வறுமைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க மேன்மைக்கு வருவாங்க. ஆனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் வருவாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து கஷ்டப்பட்டாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து அவங்க இந்த இடத்த வாங்குவாங்க. அப்போ அந்த இடத்த வாங்கக்குள்ள ஒரு 10 பேர்த்துக்காச்சும் அவங்க தானம் தர்மம் கொடுக்கணும். சனி வீட்டில் உட்காந்துருக்கனால தானம் தர்மம் கொடுக்கணும். தானம் தர்மம் கொடுத்து ஒரு சொத்தை வாங்கினாங்கன்னா அந்த சொத்துனால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். தானம் தர்மம் கொடுக்காத அவங்க சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்துனால அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். உச்ச வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் கூட வாங்குற வரைக்கும் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் வாங்கி ஒரு திருப்தி இல்லாத இருக்கு, சொத்து இருக்கும் ஆனால் திருப்தி இல்லாத இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த செவ்வாய் திசை நடக்குள்ளதான். செவ்வாய் திசை 7 வருஷம். அப்போ மேசத்தில் இருக்கிற திசை ஒரு மாதிரியாகவும், விருச்சிகத்தில் இருக்கிற ஒரு திசை ஒரு மாதிரியாகவும், மகரத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு மாதிரியாகவும் திசை நடக்கும். அப்போ அந்த மூணு திசையுமே 3 செவ்வாய் இருக்கிற திசையுமே 7 ஆண்டுகள் தான். இந்த செவ்வாய் திசை 7 ஆண்டுக்குள்ள இந்த 3 பேர்த்தையும் குரு பார்த்துட்டா கணக்கு வேறு, இல்லை குரு கூடி இருந்தாலும் கணக்கு வேறு. பொன்னவன் அப்படிங்கிற இறைவன் பார்த்து விட்டால், குரு பகவான் பார்த்து விட்டால், கடவுள் ஆசீர்வாதத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து முன்னுக்கு வந்துடலாம். இதுதான் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு. இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இது ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லியிருக்கோம், செவ்வாவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கோம், செவ்வாவுக்கும் குருவுக்கும். மற்ற கிரகம் கூடி இருந்தாலோ இல்லை பார்த்துருந்தாலோ என்ன பலன் அப்படின்னு அந்தந்த ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 25லேருந்து 75-80 வயசு 90 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் திசை வருதா, எந்த வயசில் வருது உங்கள் ஜாதகத்தில், அப்போ செவ்வாய் திசை வந்துச்சுன்னா நம்ம இடம் வாங்கலாம். இப்போ நடைமுறையில் யார் யாருக்கு செவ்வாய் திசை நடக்குது அவங்க இடம் வாங்கலாம். குரு யார் யாரை பார்க்குது அப்படி பார்த்துருந்தாலும் அவங்க நல்லா கோடீஸ்வரனா இடத்த வாங்கிட்டு மேன்மைக்கு வந்துடலாம். கடன் வாங்கி வாங்கினாலும் அந்த கடனை அடைச்சிட்டு மேன்மைக்கு வந்துடலாம் குரு பார்த்துருந்தால். அப்படிங்கிற விஷயத்த இந்த 3 கட்டத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்தி உங்கள் இடத்த வாங்கி நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வர முடியும். ஜாதகம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிப்பது. அந்த அதிர்ஷ்டம் எத்தனை பர்சன்ட், 50%, 75%, 100%, இல்லை அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற கணக்கு தான் ஜாதகம். அந்த கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு சுலபமாக போயிடலாம். அப்போ நம்மளால் முடியாது, இப்போதைக்கு வாங்க முடியாது, இல்லை வாங்கினாலும் அடைச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை பூரா தெரிஞ்சுக்கிற ஒரு சூட்சம பாயிண்ட் தான் ஜாதக கணக்கு. இயற்கையாகவே அது அவங்களுக்கு வந்து சென்றுடும்.
இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். ராஜயோக வாஸ்து புக்கு, குபேரயோக வாஸ்து புக்கு அப்படின்னு புக்கிலேயும் சில விஷயங்களை கொடுத்துருப்பேன் இது சம்மந்தமாக. அதையும் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிய வரும். அனைவரும் குரு மங்கள யோகத்தின் மூலியமாக வாழ்க்கையில் மேன்மைக்குவாங்க. வணக்கம்.